வணக்கம். ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணும்போது எல்லாருமே அந்த வழக்கில் ஜெயிக்கணும் அப்படின்னு தானே தாக்கல் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுக்கு அடிப்படை தேவை என்ன? ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறோம், அந்த வழக்கில் ஜெயிப்பதற்கு தேவையானது முக்கியமாக என்ன அப்படின்னா, நீதிமன்றங்கள் சொல்கிற வாக்கை அப்படியே ஒத்துக்கிறது இல்லை. எவ்வளவு ரொம்ப நியாயவான் அப்படின்றதே நீதிபதிக்கே தெரிஞ்சிருந்தா கூட, நான் இவரை தெரியும், அவர் ரொம்ப நியாயமானவர், அதனால் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நான் தீர்ப்பு வழங்குறேன்லாம் ஒரு நீதிபதி எழுத முடியாது. அவங்களுக்கு தேவை ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ். ஒன்லி த டாக்குமெண்ட்ஸ் வில் ஸ்பீக் இன் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிமினல் வழக்குகளில் ஆவணங்களை விட சாட்சியங்கள் அதிகமாக இருக்கும். ஒருத்தர் அடிக்கிறார், இல்லை திருடிட்டு ஓடுறார், இல்லை ஏதோ தப்பு பண்ணுறார், கொலை பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு சாட்சியங்கள், ஐ விட்னஸ், கண்ணால் கண்டவர்கள் உண்டா, அப்படி இருந்தாதான் கிரிமினல் வழக்குகளில் கண்டிப்பாக ஒரு வெற்றியை காண முடியும். அதெல்லாம் சரியாக இருந்தால் தான். ஆனால் சிவில் வழக்குன்னு வச்சுக்கோங்க, உரிமையியல் வழக்கு, அதில் தேவை ஆவணங்கள். whether you have document to prove, இப்படி தான் கேட்பாங்க. அப்போது அந்த ஆவணங்கள்ன்றது ரொம்ப முக்கியம். அது நம்ம பல பேருக்கு அது தெரியறதில்லை. எதுவாக இருந்தாலும் ஆவணங்கள் எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு வழக்குன்னு ஆகி ஒரு பிரச்சனை ஆனால் நம்ம சொல்கிறது உண்மையா இல்லையான்றது அந்த ஆவணங்கள் தான் பேசும். அதனால தான் ஆவணங்களை பத்திரப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கன்சியூமர் கோர்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும், நுகர்வோர் நீதிமன்றங்கள். நீங்கள் வாங்குகிற ஒரு பொருள் சரியாக வேலை செய்யலைன்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒருத்தரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒன்று செய்யுது, அது சரியாக நடக்கலை வழக்குன்னா கூட அதுக்கான ஆவணங்கள் என்னன்னு வரும். நம்மளாம் பல பேர் எதாவது வாங்கினா அந்த ரெசிப்டை கூட அப்படியே போட்டுருவோம். அது அதனுடைய முக்கியத்துவம், எந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சின்ன சின்னதுன்னா பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பொருளாக வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு பொருள் ஆயிரக்கணக்கான காசு போட்டு வாங்குறப்ப அதுக்கான ஆவணங்களை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைக்கணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஒரு வீடு வாங்குறீங்க, நிலம் தொடர்பான அது வில்லங்க சர்டிஃபிகேட்டோ, நீங்கள் வாங்கின சேல் டீடோ, பட்டா, எல்லாத்தையுமே ஒரு ஃபைலில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்போ தான் எதுக்குமே அது யூஸ் ஆகும். வழக்கு தாக்கல் பண்ணுறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறத வச்சு வழக்கு தாக்கல் பண்ணாலும் சரி, அல்லது ஒப்பந்தங்கள் தொடர்பாக கம்பெனிகள், நான் இல்லை இவரோட சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் பார்ட்னர், எதுவாக இருந்தாலும் ஆவணங்கள் முக்கியம். ஆவணங்கள், பொய்யான ஆவணங்களை வச்சு வழக்கு தாக்கல் பண்ண முடியுமா அப்படி ஒரு கேள்வி வருது. அப்படி ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, ஃபேக் டாக்குமெண்ட்ன்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொய்யான ஆவணங்கள். அதை உண்மை ஆவணங்களை விட ரொம்ப உண்மையானது மாதிரி பொய்யான ஆவணங்கள் தயாரிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதை நீங்கள் பொய் ஆவணம்னே சொல்ல முடியாது, ஃபேக்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு கேஸ் போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ ஆன் டிமாண்ட் நோட்டுன்னு சாதாரணமாக பாமர மக்கள் கூட சொல்லுவாங்க. ஆன் டிமாண்ட் ஐ ப்ராமிஸ் டு பே, டிமாண்ட் ப்ராமிசரி நோட், அதான் ஆன் டிமாண்டுன்னு சொல்கிறது. அது ஒன்றும் பெருசு இல்லை. அதே மாதிரி கையெழுத்து போட்டு இது அவர் எழுதின கையெழுத்துன்னு கூட சொல்லலாமே. அப்படி போட்டால், அப்படி ஒருத்தர் சொல்கிறார், மிரட்டுறார், பொய்யான ஆவணம் என்கிட்ட நான் உன் பேரில் எழுதி கேஸ் போடுவேன், போட முடியுமா? அவர் போட முடியும். அதான் உண்மை, போட முடியும். அப்போ எப்படி பொய்யான ஆவணமாக வச்சு என் மேலே கேஸ் போட்டால் என்ன பண்ணுறது? அந்த கேஸை நடத்தணுமா அப்படின்னா நடத்தி தான் ஆகணும். அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன சட்டம் சொல்லியிருக்குன்னா, ஒருத்தரோட உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்பியூட்னா ஒரு கருத்து மாறுபாடு வருது. உன் மேலே நான் கேஸ் போட்டு உன்னை கோர்ட்டுக்கு இழுக்கிறேன், ஒன்றுமே இல்லாத டாக்குமெண்ட் வச்சுன்னு கூட மிரட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. போட போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு, இல்லை சந்தேகம் வந்துருச்சு, போட்டாலும் போட்டுருவார். அப்போ அவருக்கு முன்னால் நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ண, ஒரு மனு தாக்கல் பண்ணலாம். அந்த மனுக்கு பேர் கேவியட் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க, கேவியட் மனு. இந்த கேவியட் மனு அப்படின்ற ஒன்றை தாக்கல் பண்ணால், வழக்கு தாக்கல் பண்ண உடனேயே நீங்கள் அந்த வழக்கை சந்திக்கலாம். இது ஃபேக் டாக்குமெண்ட் அப்படின்றத நிரூபிக்கலாம். அந்த கேவியட் மனு அப்படின்றத பற்றிய விஷயங்களை நம்ம இன்னொரு தடவை விளக்கமாக பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்க விரும்புகிறது, எதுவாக இருந்தாலும் ஆவணங்களை பத்திரப்படுத்துங்கள்.
உண்மையான ஆவணங்கள் அப்படின்றத பத்திரப்படுத்துங்கள். அந்த ஆவணங்கள் உங்களுக்கு வர ஒரு நோட்டீஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த ஆவணங்கள் மிக குறிப்பாக அசையா சொத்து, ஒரு சேல் டீடு ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது காரணத்தினால தொலைஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனை. நீங்கள் அப்புறம் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, அஃபிடவிட் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. எது கொடுத்தாலும் தொலைஞ்ச டாக்குமெண்ட் தொலைஞ்சது தான். ஒரு டாக்குமெண்ட்டு தொலைஞ்சிருச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே குறைஞ்ச மாதிரிங்க. நீங்கள் எங்கேயும் அதை அடமானம் வைக்க முடியாது. ஈஸியாக யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க பேங்க்கில். நீங்கள் விற்க போனாலும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால் ஆவணங்களை பத்திரப்படுத்துதல்ன்றது எந்த ஆவணமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியம். அந்த பழக்கத்துக்கு எல்லாரும் வந்துடணும். தனியாக அதுக்குன்னு ஒரு கோப்பு வச்சுருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபைல். நம்ம வீட்டில் எவ்வளவோ குப்பை மாதிரி கிடக்குது. அதில் இந்த ஆவணங்கள் வைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கி வீடு தொடர்பான ஆவணம், வீட்டில் இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள் வாங்கின ஆவணம்ன்ற மாதிரி ஃபைலை வச்சுக்கிட்டா என்றைக்குமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடியும். இதே மாதிரி ஒரு சிந்தனையோடு இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.